உங்களுக்கெல்லாம் இவரை இப்போ தான் தெரியும், ஒரு கடந்த 2-3 வருஷமாக. ஆனால் எனக்கு இந்த மனுஷனை ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தெரியும். நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்குள்ளே பெரம்பூரில் இவர் தண்ணி ஃபில்ட்ரு சரி பண்ணுறதுக்கு வருவார். அவருக்குள்ளார அப்போலேருந்தே சினிமாஸ் ஓடிட்டே இருக்கும். நான் சினிமாவுக்குள்ளார போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் இவர் தான். அதுக்கு இவர் தப்பாக சொல்கிறதுக்கு இல்லை, நான் டிகிரி முடித்தோடனே சினிமா எடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லட்சியம். ஏன்னா நிறையா எனக்கு என்னென்னா, எப்பயுமே நான் என்னை எப்படி நான் நிர்ணயிச்சுக்கோன்னா, நான் பட்ட சந்தோஷமும் நான் பட்ட கஷ்டமும் நான் வாழ்கிற வாழ்க்கையும் நான் என்னை சுற்றி இருக்கிற குடும்பங்களோ யாருமே அனுபவிச்சதில்லை அப்படின்னு என்னை நானே புதுமைப்படுத்திக்கிட்டு, அது சரியாக தவறான்னு தெரில. ஆனால் அந்த அளவுக்கான ஒரு கவிஞனாகணும், கதை இந்த கதாசி அப்படிலாம் இல்லை. டைரக்ஷன் அழகாக இப்போ எல்லாருக்குள்ளாரையும் இருக்கும்ல, வெற்றிமாறனுக்குள்ளார அவ்வளோ இது இருக்குல்ல, பாலாக்குள்ளே அவ்வளோ இருக்குல்ல, வசந்த பாலனுக்குள்ளே அவ்வளோ இருக்கக்குள்ள, ஒரு ஜெயமோகன் அப்படி ரிட்டர்ன் பண்ணக்குள்ள அந்த மாதிரியான ஒரு தனித்துவமாக நம்மளும். எனக்கு இதெல்லாம் இவங்கள பார்த்து ஆசை வரல, எனக்குள்ளார ஆகணும், நான் ஒரு கதைக்குள்ளார இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, நான் ஒரு வாழ்வியலுக்குள்ளார இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாழ்கிறது எனக்கு அமையிறது எல்லாமே எனக்கு புதுவிதமாக தெரியும். அது மற்றவங்கள்ட்ட சொல்லக்குள்ள அது சாதாரணமாக தெரியும். அந்த மாதிரி அப்படி யோசித்து டிகிரி முடிச்சுட்டு சரி இதில் போயிட்டு நம்ம 2 வருஷத்தில் ஜெயிச்சிடலான்னு போனது தான் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு தேடிக்கிட்டே இருக்குள்ள சாயங்கால நேரத்தில் நான் ஈவினிங் டீ குடிக்க பெரம்பூர் பார்க்குக்கு வருவேன். அப்போ இவர் சாதாரணமாக போகக்குள்ள இவர் கூட வந்தேன்னா வானா டீ சாப்பிட்லான்னு. இது ரொம்ப நாளாக இந்த வீடியோ இருக்குது, ஆனால் இதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் அப்போயே பதிவு பண்ணேன். ஆனால் ஏன்னா எனக்கு டைரக்ட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் ஏன்னா நீங்கள் இப்படி ஸ்டெப்பு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க டான்ஸ். இல்லை தம்பி, எனக்கு நடிக்கணும்னு ஆசை, அதனால தான் நான் வந்தேன் சென்னைக்கு. சின்ன வயசுலேயே வந்துட்டேன், எனக்கு கல்யாணம்லாம் ஆச்சு. இந்த ஆசையெல்லாம் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எப்போ என்னைக்குனாச்சும் ஒரு நாள் ஜெயிச்சுக்கலான்னு. ஆனால் நான் அன்னைக்கு பார்க்கக்குள்ளே அவருக்கு 43 வயசு. அவரால் ஜெயிக்கவும் அவர் அவர் திறமையை ஏதோ ஒரு விதத்தில் காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி நம்மலாம், அதாவது வெற்றிமாறன், யோகி பாபு, நிறைய பேரோட லைஃப் ஸ்டோரிலாம் டீப்பாக சொல்லணுன்னா 15 வருஷம் அவங்களோட வெற்றியை சாதாரணமாக சொல்லலை. இத்தனை வருஷம் காத்திருப்பு, இத்தனை வருஷம் நான் இவனுக்கு எடுபடியாக இருந்திருக்கேன் அப்படி தான் சொல்லணுமே. ரொம்ப பச்சையாக சொல்லணுன்னா அவனுக்கு எடுபடி. காலம் சொன்னாலும் காலம் தரும். அதாவது கதவு இல்லாத இடத்துல நம்ம பாத்ரூம் போனாலும் காவலுக்கு நிற்கணும். அந்த மாதிரியான ஒரு வழி தான் இது ரொம்ப ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஆனால் இதுதான் அடிமைத்தனம்லாம் இல்லை. நம்ம ஒரு விதத்தில் ஜெயிக்கணும்னா, ஏன்னா நம்ம வீட்லேயே நம்மளை நம்பி ஒரு 500 தரமாட்டாங்க. ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா சாதாரணமாக இல்லை. எப்படி சிக்கனம் பண்ணாலும் நம்ம சாதாரணமாக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் சிக்கனமாக எடுத்தாலே ஒரு நாளைக்கு 16,000 20,000 செலவாகுது. சாதாரணமாக ஒரு 20 பேரை வச்சு எடுக்கணும்னாலே. அப்போது ஒரு யூனிட்டு 24 கிராஃப்ட்டு அப்படின்னா ஒரு 500 பேர் 600 பேர் வச்சு ஒரு கதையை எடுத்தால் தான் அந்த ஒரு சீனே அப்படி தான் வருமே. சாதாரணமாக ஒரு டீ கடையை காட்டணுனாலே அதில் ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்க, அதுக்கு ஒரு செட்டு தேவைப்படுது. அப்படின்னுக்குள்ளே அது ஒரு பெருசு. நம்ம அம்மா அப்பாவே நம்மளை நம்ப மாட்டாங்க நம்ம வளரக்குள்ள. அப்படின்னுக்குள்ளே நம்மளோட காத்திருப்பு, நம்ம திறமை, அது எல்லாத்தையுமே செயல் மூலயமா காட்டி வடிவமைச்சு அதில் வெற்றி பெறத்துனா ஒரு மிகப்பெரிய இது இல்லையா? அப்படி ஒருத்தனால் ஜெயிக்க முடியாதவன் தான் இப்படி ரோட்டில் ஆடுறது, அவன் திறமையை எப்படிலாம் காட்டிடலாமான்றதுலாம் இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு தான். அதனால் அவங்களாம் யாருமே பைத்தியம்லாம் இல்லை. இன்றைக்கி நான் ஒரு கவிதை எழுதி நிறையா கவிதை